வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 8வதா இருக்கிற சர்வபூதேஷு ஹிதா அத பத்தி தான் பார்க்க போறோம். சர்வபூதேஷு ஹிதா அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் அருள் புரிபவன் அல்லது அந்த எல்லா உயிர்களுக்கும் முக்தி கொடுப்பவன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அருள் புரிபவன் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் எப்படி அருள் புரிய முடியும்? இந்த உலகத்துல 84 லட்ச உயிரினங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே படைச்சது பகவான் தான். இப்ப நம்ம வீட்ல அப்பா, அம்மா இருக்காங்க. கூட பொறந்தவங்க இருக்காங்க. மனைவி, இல்ல கணவன், இல்ல குழந்தைகள் இப்படி இருக்காங்க அப்படின்னா, நமக்கு நாம 24/7 அவங்களே நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல அவங்களுக்கான தேவைகள பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோமான்னா கிடையாது. இல்ல நமக்காக நாம வாழ்றோமானாலும் கிடையாது. நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ குரங்கு மாதிரி நம்மளோட மனசு எப்படி ஜம்ப் ஆயிக்கிட்டே இருக்குதோ, அதே மாதிரி தான். ஒரு கட்டத்துல நம்மளுடைய அம்மா தான் முக்கியம்னு தோணும். அடுத்த கட்டத்துல தன் மனைவி தான் முக்கியம்னு தோணும். அடுத்த கட்டத்துல தன் குழந்தை தான் முக்கியம்னு தோணும். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பெர்சன் இம்பார்ட்டன்ட்ன்னு நம்ம அந்த குடுக்குற அந்த முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, அது ஜம்ப் ஆயிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பகவான் கிட்ட அந்த மாற்றம் இருக்கவே இருக்காது. எல்லா நேரத்திலும் எல்லா உயிர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஒவ்வொரு உயிருக்கும் கருணை புரிபவர். எந்த உயிரையும் இவங்களும் முக்கியம் இல்ல அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. நாம கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். அந்த பர்சனை பத்தி கேர் எடுத்துக்கிறத ஒரு லூஸ்ல விட்டுருவோம். ஆனா பகவான் அந்த மாதிரி செய்யவே மாட்டாரு. அதனாலதான் அவருக்கு சர்வபூதேச ஹிதா அப்படின்னு அந்த குணத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம இன்னொரு வகையிலயும் சொல்லலாம். எப்படின்னா ஒரு தாய் தன் குழந்தையோட வீட்ல தனியா இருக்காங்க. ஒரு 6 மாத குழந்தை. அந்த 6 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்ல எல்லா வேலையும் செய்யணும். துணி துவைக்கணும், சமைக்கணும், மத்த வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். இவ்ளோ வேலை இருக்கு. ஆனா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே தான் செய்யணும். 6 மாத குழந்தை எந்த அளவுக்கு சேட்டை பண்ணும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த குழந்தைய ஒரு வேலையில என்கேஜ் பண்ணணும்னா, அதுக்கு புடிச்ச பொம்மைங்க எல்லாத்தையும் அத சுத்தி உட்கார வச்சுட்டு, குழந்தைக்கு நல்லா சாப்பிட வச்சு, அதாவது பால் குடுத்து, அதோட பசிய அடக்கிட்டு, பொம்மையெல்லாம் குடுத்துட்டா, அது கொஞ்ச நேரம் அந்த பொம்மைங்களோட விளையாடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணலாம்? அந்த தாய் அதோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும், கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது ஒவ்வொரு தாய்கிட்டயுமே இருக்கும். அவங்களோட கை, கால்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமே ஒழிய, அவங்களோட கண்ணும் கருத்தும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மேல மட்டுமே தான் இருக்கும். அவங்க எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் சரி. இந்த குழந்தை இந்த பொம்மைங்கள வச்சுட்டு விளையாடும்போது, இந்த சவுண்ட் வரும். சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் வரும். அந்த சத்தத்துல கொஞ்சம் குறைஞ்சாலோ, இல்ல அதிகமாயிட்டாலோ, இல்ல திடீர்னு ஒரு சவுண்ட் வந்தாலோ, உடனே தாய் ஓடி பாப்பா. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்ட்டு. இல்லைன்னா தன்னோட கண் பார்வையிலேயே அந்த குழந்தை உட்கார்ந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு தான் அவங்க அந்த வேலையவே செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய சுத்தி ஏதாவது பூச்சியோ, எறும்போ, இல்ல வேற விச ஜந்துக்களோ நெருங்காத மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது வருது அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு போவாங்க. அத அப்புறப்படுத்திட்டு, அந்த குழந்தைய பத்திரப்படுத்தி உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு நமக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வந்துச்சு. அம்மா ஓடி நம்மளை காப்பாத்துனாங்கன்னு அது எதுவுமே தெரியாது. அது மாதிரி தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாம பல ஆபத்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஆபத்துல இருந்து யாரு நம்மள எப்படி காப்பாத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. சில டைம் அந்த ஆபத்து வந்துச்சு கூட நமக்கு தெரியாது. எப்படி அந்த தாய் அந்த குழந்தை நல்லா இந்த ஃபுல் கவனத்தோட இந்த பொம்மைங்களோட விளையாடும்போது, அதுக்கு வர ஆபத்த தவிர்க்க வைக்கிறாளோ, அதே மாதிரி தான் பகவானும் நமக்கு வர ஆபத்த தவிர்த்தர்றாரு. காப்பாத்திர்றாரு. அதே மாதிரி குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொம்மையை வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணும்? அந்த பொம்மைய பிச்சி போடும், இல்ல கிழிச்சு போடும், இல்ல கை தவறி கீழ விழுந்துடும். சில குழந்தைகள் அழுவாங்க. சில குழந்தைங்க சிரிப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் அந்த விளையாட்டு முடிச்ச உடனே அது ஓடி போய் தன்னுடைய தாய தான் கட்டிப்பிடிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு தாயின்னு பார்த்தீங்கன்னா,
சர்வ வல்லமை படைச்ச அந்த ஆண்டவன் தான். அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். நாமளும் வந்து ஒரு பிறவி எடுக்கிறோம். அவரு நமக்கு இந்த உலகம்ங்கிற ஒரு வாழ்க்கைய இந்த பொம்மை குடுத்திருக்காரு. இந்த உலகுல இந்த உலகத்துல எல்லா வித விளையாட்டு பொம்மைகளும் இருக்கு. நம்ம பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கலாம். எத்தன உறவுகள வேணாலும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். அந்த உறவுகளோட நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம். எந்த விதமான உறவா இருக்கட்டும். அன்பா, பாசமா வாழ்ந்துக்கலாம். அந்த எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம தேடி போறது யாரு? அந்த பகவான மட்டும்தான். அந்த ஒரு நூல் கயிறு அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்ம சொல்வோம் இல்லையா? கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட பகவானால உணவு குடுக்க முடியும். நம்ம வந்து இப்போ சோசியல் மீடியா, டிவி இதெல்லாம் இருக்கிறதுனால, ஒவ்வொரு நாட்டுல, இல்ல உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அதுக்கு நம்ம ரியாக்டும் பண்றோம். பயப்படுறோம், கோபப்படுறோம், கொந்தளிக்கிறோம். இல்ல சம்டைம்ஸ் வருத்தப்படுறோம், சம்டைம்ஸ் அழுகுறோம். ஆனா நம்மளால அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் ஆட்டி வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் காப்பாத்துறது யாருன்னா, பகவான் மட்டும் தான். வேற யாருமே இல்ல. ஏன்னா நம்மளால நம்ம வீட்ல இருக்கிறவங்களுடைய தேவைகளையே முழுமையா வந்து நிறைவு செய்ய முடியுதா அப்படின்னா கிடையாது. எனக்கு ஒரு நாளைக்கு என் அம்மா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அது கொஞ்சம் மாசம் போகும். ஒரு கட்டத்துல என் குழந்தை தான் முக்கியம்ன்ட்டு தோணும். ஒரு கட்டத்துல இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல தம் புருஷன் தான் முக்கியம்ன்ட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இல்ல எனக்கு யாருமே இல்ல. எனக்கு நான் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்ன்னு அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க. அத் இதுவும் பாத்தீங்கன்னா, ஜம்ப் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். நாம நமக்குரிய ஆசைகள், சூழ்நிலைகள் காரணமா நம்மளுடைய தாட்டும் பாத்தீங்கன்னா, அப்படியே ஜம்ப் ஆயிக்கிட்டே இருக்கும். குரங்கு மாதிரி தானே நம்மளோட மனசு சொல்வாங்க. அப்போ நம்ம யார் மேல அக்கறையா, பாசமா இருக்கிறோமோ, அந்த பாசமும், அக்கறையும் அவங்க மேல வந்து நிலையா வைக்க முடியுமா அப்படின்னா, இல்ல. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபோக்கஸ் வந்து வேற ஒருத்தர் மேல மாறிடுது. இல்ல அது வந்து விரக்தியா மாறிடுது. அத கட் பண்ணிர்றோம். அந்த அந்த அக்கறை வந்து நம்மளால முழுசா கம்ப்ளீட்டா குடுக்கவே முடியறதில்ல. அதுதான் உண்மை. இப்ப ஒரு குழந்தை பொறந்துருச்சு, ஒரு வீட்ல குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பொறந்து தவழ்றது, அப்புறம் நடக்கிறது, அது வரைக்கும் இருப்பாங்க. ஒரு 5 வயசு வரைக்கும். அதாவது நல்லா நிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல அட் வந்து சேர்த்திட்டாங்க. அது படிக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா அவ்வளோதான். அந்த 5 வருஷம் குடுத்த அந்த கேர் வந்து அடுத்த அடுத்த வருஷங்கள 6 வயசுல, 7 வயசுல அந்த கேர் வந்து அந்த குழந்தைக்கு நம்ம குடுக்குறோமான்னா, இல்ல. ஏன்னா குழந்தை வளர்ந்துருச்சு. அதுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அத அப்படியே விட்டுர்றோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா உறவுகள்கிட்டயும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பகவான் நம்மள விடறதே இல்ல. எல்லா உயிர்களும் அவங்க சின்ன குழந்தையா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், அவருக்கு எந்த ஒரு பாகுபாடு, வித்தியாசம் இதெல்லாம் பார்க்கவே தெரியாது. எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். எல்லாருமே எனக்கு சொந்தம். எல்லா உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்ரீராமனுடைய அவர் தன்னுடைய கடமையா எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு இடத்துலயுமே, எந்த ஒரு உயிரையுமே என்னைக்குமே விட்டு குடுக்கவே மாட்டாரு. அவரோட அன்பு பாத்தீங்கன்னா, இது ஜம்ப் ஆயிக்கிட்டே இருக்குமா அப்படின்னாலும் கிடையவே கிடையாது. நாம சொல்ல மனுஷங்க கிட்ட அது ஜம்ப் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். கால, சூழ்நிலை, இந்த டைம் டிஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது மாறி மாறி வரும். ஆனா பகவான் கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லா உயிர்களையும் சரிசமமா தான் பார்ப்பாரு. சரிசமமா தான் அருள் புரிவாரு. ஆனா நமக்கு தெரியும். இவங்கள மட்டும் நல்லா வச்சிருக்காரு. இவங்கலாம் எவ்ளோ பாவம் பண்ணாங்க. இவங்களையெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நம்மள ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு. இது எல்லார்கிட்டயுமே காலங்காலமா வரக்கூடிய கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கு பல்வேறு அவதாரம் மூலமாவும் பகவான் வந்து விடை குடுத்துட்டாரு. அதாவது வந்து ஒருத்தன் நல்லா இருக்கான்னா, அவனுடைய புண்ணிய பலன் பூர்வ ஜென்மத்துல, இல்ல அதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்தோட பலனா இருக்கலாம். இல்ல எந்த வீட்ல அவங்க பொறந்திருக்காங்களோ, அந்த வீட்ல இருக்கிற முன்னோர்கள், அவங்க செஞ்ச புண்ணிய பலத்தோட பலமாவும் இருக்கலாம். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு.
ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஹிரண்யகசிப்பு நல்லா இருந்தாங்களோ, அவர் பாவம் அதிகமா பண்ண பண்ண, அந்த பாவம் முற்றும்போது தானே அவருக்கு தண்டனையே கிடைக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி தாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்டன்ட்டா தண்டனை கிடைக்கும். ஒரு சிலருக்கு காலம் போக போக தான் தண்டனை கிடைக்கும். அதனால நாம இத வச்சு மனுஷன் கடவுள் இப்படி டிஃபரன்ஸ் பார்க்குறாரு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, ஒரு பகவான் ஒருத்தர் மேல கருணை காட்டுறாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மாபலி சக்கரவர்த்தி மேல ஒரு கருணை காட்டினாரு. ஏன் அப்படின்னா, பிரகலாதன் அவருடைய முன்னோர் பிரகலாதன். அவர் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணனுடைய தீவிர பக்தன். அப்படி இருக்கும்போது, அவருக்காகவே மாபலி சக்கரவர்த்திய மன்னிப்பு குடுத்தாரு. அதே மாதிரி தான். அதனால ஒவ்வொருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கும். இல்லாம இருக்காது. நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால, நாம பொத்தாம் பொதுவா நம்ம சொல்லவே முடியாது. இவங்க பாவம் பண்ணவங்க தான். இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்ட்டு. ஆனா பகவானுக்கு இது எதுவுமே இல்ல. இந்த நீலாதேவி விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ற மாதிரி தான். குற்றம்ங்கிறதே இந்த உலகத்துல இல்லங்கும்போது, நீங்க எப்படி ஒரு உயிருக்கு தண்டனை குடுப்பீங்கன்னு வாதம் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். குற்றம்ங்கிறது இல்ல அப்படிங்கும்போது, நாம எந்த ஒரு உயிரையும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அதேதாங்க. அதனால ஸ்ரீராமன் எந்த ஒரு உயிருக்கும், எந்த நேரத்திலும் தீங்கு நேராதபடி பார்த்துப்பாரு. அந்த தாய் மாதிரி. ஒரு தாய் பார்த்தீங்கன்னா, வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மரத்தடியில குழந்தை தொட்டில்ல தூங்கிட்டு இருக்கும். ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. ஆனா, அந்த குழந்தையோட சத்தத்த கேட்டு உடனே ஓடி வந்துருவாங்க. அதே மாதிரி தான். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அழுக, நமக்கு அந்த பகவானுடைய தேவை இருக்குன்னு பகவான் உணர்ந்துட்டான்னா, சட்டுன்னு ஓடி வந்துருவார். அந்த தாய் எப்படி அந்த குழந்தைகிட்ட ஓடி கட்டி அணைச்சுக்கிறாளோ, அதே மாதிரி. சரி. ஸ்ரீராமனுடைய அவதாரம் ராவணன அழிக்க மட்டும் தானா அப்படின்னா, கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா, இந்த இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த சர்வ பூதேஷு ஹிதா இந்த குணத்துக்காக தான். ஏன் அப்படின்னா, பரசுராமனும் அதே திரேதா யுகத்துல தான் இருந்தாரு. பரசுராமனும், ஸ்ரீராமனும் மீட் பண்ணிக்கிட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது பரசுராமன் அவர் அதீத கோபத்தோட இருந்தாரு. அதர்மத்தை கையாண்டுகிட்டு வந்த பல க்ஷத்திரியர்களை வதம் செஞ்சு குவிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்போ பரசுராமனுடைய கோபத்தை பார்த்த எல்லா மக்களுக்கும் என்ன இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பயம். எல்லாரும் அந்த பயத்தோட தான் வாழ்ந்திருப்பாங்க. இந்த பயத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா பகவானால மட்டும்தான் முடியும். அதனால அவர் எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீராம அவதாரம். அதுக்காக தான் பகவான் அவருக்கு ஆப்போசிட்டா அவர் எந்த அளவுக்கு அதீத கோபத்தோட இருந்தாரோ, அதை விட அதுக்கு ஆப்போசிட்டா அதீத சாந்த குணத்தோட, அதீத பொறுமையோட இருந்தாரு. தன்னுடைய கோபத்தை கூட முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி தான் வச்சிருப்பாரு. அந்த கோபத்தையும் அவர் வெளிப்படுத்தினாலும் சட்டுன்னு அந்த கோபத்துல கோபத்தை யாராவது உடனே மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னா சட்டுன்னு அந்த கோபத்தையும் மறந்துட்டு மன்னிச்சிடுவார். அதுதான் ஸ்ரீராமன். அதனாலதான் சர்வே பூதேசு ஹிதா அப்படின்னு ஸ்ரீராமனை கொண்டாடிக்கிட்டு இருக்கும். ஸ்ரீராமன் ஒவ்வொரு உயிருக்கும் எந்த அளவுக்கு அன்பு செய்யறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த மாதிரி அன்பை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நாம முழுமையா காட்டினோம்னாவே போதுங்க. நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உயிரிடத்திலும் நம்ம குற்றம் குறை காணாம இருக்கும் போதுதான் அவங்கள உண்மையா நேசிக்கவே முடியும், அன்பு செய்யவும் முடியும், அவங்களுக்கு உதவி செய்யவும் முடியும். நம்ம சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதவி நல்ல தேவைப்படும், நமக்கு தெரியும், உதவி செய்யணும்னு மனசு தோணும். ஆனா உடனே நம்ம நம்மளோட மைண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸை ஸ்கேன் பண்ணிடும். இவன் ரொம்ப பாவம் பண்ணவன், அதனாலதான் இதை அனுபவிக்கிறான். ஏன் அவனுக்கே பணக்காரன் தானே, ஏன் அவங்க அம்மா செய்வாங்களே, அவங்க அப்பா செய்வாங்களே, அவங்க மாமா அவ்வளோ ஒரு பெரிய ரவுடியாச்சே, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி இவனுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்ட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு குற்றமோ குறையோ பார்க்காம ஒவ்வொரு உயிரிடத்திலும் அன்பு செய்யணுங்கிறதுக்காக தான்
ஸ்ரீராமன் வந்து எல்லா உயிரிடத்திலும் அந்த அன்பை எப்படி காட்டணுங்கிறத வாழ்ந்தே காட்டியிருக்காரு. இப்பவும் அததான் பிரகடனப்படுத்திக்கிட்டு வராருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நம்மகிட்டயும் வந்து ஒரு குற்றமும் குறையும் கண்டிப்பா இருக்கும். நாம நல்லவங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம வந்து மத்தவங்க கிட்ட போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜமாலுமே நம்ம ரொம்ப நல்லவங்களா அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆதி காலத்துல வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம். இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். ராமாயணம், மகாபாரதம் இதுல வர கேரக்டர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுனன் மாதிரி வீரம் மிகுந்து இருக்கோமா? இல்ல திரௌபதி மாதிரி கேரக்டரோட இருக்கோமா? இந்த மாதிரி கேரக்டரோட கம்பேர் பண்ணும்போது நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தாவே நமக்குள்ள இருக்கிற எவ்வளவு குற்றம் இருக்கு, குறை இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளையே பகவான் ஆதரிக்கிறாருங்கும் போது நம்மள மன்னிச்சு விடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த குற்றத்த குற்றமாவே அவர் பார்க்கதே இல்ல. நம்மள அப்படியே நாம எப்படி இருக்கோமோ அத அப்படியே முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. நம்மள நமக்கு வந்து அந்த மாதிரி பரந்த மனப்பான்மை இல்லவே இல்லன்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல வந்து நமக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ் நெறைய இருக்கு. ஒருத்தர சட்டுன்னு நம்மளால நம்ப முடியறதில்ல. ஒருத்தவங்க ரொம்ப அதிகமா நமக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. இல்ல கெடுதல் பண்ணியிருப்பாங்க. அவங்க சட்டுன்னு உடனே வந்து என்னைய மன்னிச்சுடு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க சொல்றத கூட நம்மளால நம்ப முடியறதில்ல. ஏன்னா அவங்க நடிக்கிறாங்களோ, இல்ல இவங்கள இப்போ நம்ம வந்து மன்னிச்சு நம்ம ஏத்துக்கிட்டாலும் மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனைய நமக்கு மறைமுகமா கூட இருந்தே குழிப்பறிக்கிறதுக்காக செய்றாங்களோங்கிற அந்த எண்ணம் எல்லாமே அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கு. அது எல்லாமே உண்மையும் கூட தான். அத நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனாலும் நம்ம தேடி போய் நாம யாருக்கும் அன்பு செய்ய தேவையில்ல. வரவங்களுக்கு அவங்களிடத்துல குற்றம் பார்க்காம, நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அன்ப வந்து வெளிப்படுத்தினாவே போதும். அவ்வளவுதாங்க. தேடி போய் எல்லாத்தையும் மன்னிச்சு பிரச்சனைய நீங்க இழுத்துக்க வேண்டாம். அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து கெட்டவங்க, இவங்களோட பழகாதீங்க அப்படின்னு உங்க மனசு சொல்லுச்சு அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள இருந்து பேசுறது அந்த பகவான்னு மனசார நம்புங்க. உங்க மனசு வழிகாட்டுற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கைய நடத்துனீங்க அப்படின்னா, பல பிரச்சனை அதிலயே குறைஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார நம்பலாம், யார நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ, நம்மள சுற்றி இருக்கிற உயிர்கள எந்த ஒரு பாகுபாடோ, வித்தியாசமோ இல்லாம, எந்த ஒரு குற்றம், குறையும் பார்க்காம, அவங்கள உள்ளது உள்ளபடியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அன்பு செய்வதே சர்வ பூதேஷு ஹிதா. ஜெய் ஸ்ரீராம். தேங்க் யூ.